தேவனுடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த இந்த மாதம் 4வது மாதம் உங்களோடு கூட சேர்ந்து பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாங்களும் குடும்பமாய் ஆராதிக்கும்படிக்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவன் முதலாவது ஸ்தோத்தரிக்கிறேன், சபையோருக்கும் நன்றி கூறுகிறேன். கடந்த 1வது மாதம் நாங்கள் எங்களுடைய சொந்த காரியமாக இந்த மண்டூர் அண்ணாமலைப்பட்டி கிராமத்துக்கு வர வேண்டும் நேர்ந்தது. அதன் அடிப்படையிலே இங்கே ஆராதனைக்கு வந்த பொழுது கொடுக்கப்பட்ட அந்த செய்தியானது தனி மனிதனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள இடையே உள்ள அந்த பிரச்சனையானது அது எவ்வாறாக அவனுடைய குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்த மாதம் வரும்பொழுது அந்த பிரச்சனைக்குரிய மனிதன் எப்படி தன்னை சரி செய்து கொள்வது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். 3வது மாதம், அதாவது கடந்த மாதம் வந்த பொழுது சக மனிதனை நேசிப்பது எப்படி என்கிறதை குறித்து சிந்தித்தோம். முதலாவது 2 செய்திகளும் தொடர் செய்திகளாக இருந்தன. கடந்த மாதம் தனி செய்தியாக இருந்தது. அதே போல இந்த மாதம் கர்த்தர் கொடுத்ததும் தனி செய்தியாகவே கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கொடுத்தார். அந்த வசனத்தை அவர் கொடுக்கும் பொழுதே அது எனக்கு மிகுந்த பயத்தை கொடுத்தது. காரணம் என்னவென்றால், போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பிரசங்க மேடையிலே பிரசங்கத்தை அநேகர் செய்யலாம், வேத வாக்கியங்களை பகுத்து ஆராய்ந்து அநேகர் படிக்கலாம், வேத அறிவு மிகுந்த வல்லுநர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பிரசங்கிக்கிறதை காட்டிலும் பிரசங்கமாக வாழ்வதே சிறந்தது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கை பிரசங்கமாக இருக்க வேண்டும் என்பதே முதலாவது. இந்த வசனத்தை அவர் கொடுத்த பொழுது அது எனக்கு மிகுந்த பயத்தை கொடுத்தது. காரணம், என்னுடைய இந்த 25 ஆண்டு கால கிறிஸ்தவ ஜீவியத்திலே முன்னேறி சென்றவர்களை எந்த அளவு நான் அதிகமாக பார்த்தேனோ அதே போல அதற்கு நேர் எதிரான மனிதர்களையும் என் வாழ்வில் நான் கண்டேன். அதற்கு சம்பந்தப்பட்ட வசனமாக தேவன் இந்த மாதம் உங்களோடு கூட இடைப்படும்படிக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தினுடைய 13வது நமக்கு அனைவருக்கும் அறிமுகமான ஒரு வசனம். மத்தேயு 5:13 எடுத்தவர்கள் வாசித்தால் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறென்றுக்கும் உதவாது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆவியானவரை கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மை கொஞ்சமும் மாறாமல் நமக்கு அதை வெளிப்படுத்துவாராக. இதை சொல்லப்பட்ட 2 காரியங்கள் காணப்படுகிறது. முதலாவது, நம்முடைய தன்மை எதற்காக எதை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது, அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் அது அப்படியாக இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்கிறதை குறித்து அதனுடைய எச்சரிப்பின் வசனமாக முதலாவது தொடங்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தால் அதனுடைய முடிவு வலுபயங்கரமாக காணப்படுகிறது. இதில் சொல்லப்பட்ட நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அந்த சால்ட்டை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது பழமொழிகள் வேதாகமத்திலேயே நான் பார்த்தேன். அதாவது முதல்ல அந்த உப்பை குறித்து நாம் சற்று சிந்திப்போம். உப்பு என்கிற காரியமானது அது கெமிக்கல் பேஸ்ல, அதாவது சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கும் பொழுது அதாவது அது 2ஆ பிரிக்கிறாங்க, ஆசிட் பேஸ்ன்னு பிரிக்கிறாங்க. இது வந்து +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க லேப்ல இந்த சால்ட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியாக பலவிதமான உப்புக்கள் இந்த உலகத்திலே சயின்டிஃபிக்கா இருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சு சோதனைஞ்சு அதை கரெக்டா என்னென்ன எதனால இந்த உப்பை நீ இந்த உப்புன்னு நீ சொல்ற அப்படிங்கிறது அதோட குணாதிசயத்தை லைனா நம்ம ரெக்கார்ட் நோட்ல எழுதி அதை கரெக்டா இது பண்ணி ப்ரூவ் பண்ணணும். அந்த உப்புக்கு சில குணத்தை வந்து நம்ம அவங்க டீச்சருக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணா நமக்கு ப்ராக்டிக்கல் மார்க். இது போல உலகத்துல பலவிதமான உப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த உப்பானது சாதாரணமாக நாம் சாப்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு மாத்திரமே தேவன் இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். இது இந்தியிலே நமக்கு என்று சொல்லப்படுகிறது, ஆங்கிலத்திலே சால்ட் என்று சொல்லப்படுகிறது, தமிழ்ல நம்ம உப்பு என்று சாதாரண உப்பு, இதை சரியாக சொல்லணும் சாதாரண உப்பு என்று இது வழக்க சொல்லாக சொல்லப்படுகிறது. இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளோரைடுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரே ஒரு மூலக்கூறு கொண்டது, ஒரு சோடியமும் ஒரு குளோரைடும். இதனுடைய அதனுடைய மாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 58.44 அதனுடைய மாஸ், அதாவது நிகர எடைன்னு சொல்லப்படக்கூடிய அதனுடைய எடை. இது எந்த வடிவத்தில் இருக்கு நமக்கு எல்லாமே தெரியும், கல்லுப்பு தூளுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது கிறிஸ்டல் வடிவத்தில் இருக்கும். கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாம் பண்ண எல்லா பக்கமுமே ஒரு பூமி மாதிரியும் உள்வாங்கி இருக்கும். இப்படியாக காணப்படக்கூடிய இந்த உப்பு தயாரிக்கிறது நம்ம இதை எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அவர் ஒரு காரியத்தை ஒப்புமையா சொல்றாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுல காரியம் இல்லாம இருக்கிறது. இந்த உப்பு எடுக்கப்படக்கூடிய இடம் எங்கன்னு நம்ம பார்த்தோம்னா கடல் நீர், அந்த இடத்துக்கு அது உப்பு அதுக்கு ஆல்ரெடி அந்த தண்ணியில கலந்துதான் இருக்கு. அதை பிரிச்சு எடுக்கிற அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதை வந்து எவாபரேட் பண்றாங்க, ஆவியாகி தான் நாங்கள் போய் வேதாரண்யத்தில் நாங்கள் போகும்போது பார்த்துருக்கோம். கடற்கரையில அதை ஆவியாக்கி
அதை அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஓரம் கட்டி அதை வந்து வடிகட்டுவாங்க. வடிகட்டி அது ஒரு வடிகமாக ஓரம் கட்டி நிற்கும், மண்ணும் உப்பும். அதை பிரித்து எடுப்பாங்க. அந்த வேலை பார்க்குறது எல்லாமே மழை போல பூச்சி வச்சுருப்பாங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிற அந்த உப்பு மிகப்பெரிதான கடல்ல இருந்து உற்பத்தி ஆகிடுது. இந்த பூமியானது 4 பங்காக நம்ம பிரிப்போம் அப்படின்னாக்கா, அதில் 3 பங்குல ஒரு பங்கு தான் மனிதன் வாழக்கூடிய நிலப்பரப்பு பகுதியாக இருக்குது. அதுலேயும் நம்ம பர்சன்டேஜ் போட்டோம்னா ரொம்ப கம்மி. இதில் வனாந்திரங்கள், மலைகள், வாழ தகுதி இல்லாத இடங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ மனிதன் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம். அப்போ அந்த மகா பெரிதான சமுத்திரத்திலிருந்து நாம் அதனுடைய பேர் என்ன சொல்கிறோம் தமிழில்? சாதாரண உப்பு. சாதாரண உப்பு அவ்வளோ பெரிய வேலை இருக்கு. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் ஆசீர்வாதத்தை விட்டு நமக்கு வந்து கொண்டு வந்து சொல்றதுனால நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்னு என்னைக்குமே அவர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கார். அதனால தான் நாணயத்துக்கு 2 பக்கம் எப்படி இருக்கோ அதே போல ஒரு பக்கம் நன்மையை சொன்னாலும் இன்னொரு பக்கத்துக்கு உண்டான சயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீ ஒரு சயின்ஸில் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னாக்கா அது ஒரு பக்கம் நன்மைக்கு தான் அவன் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அதனுடைய அவனுக்கே தெரியாமல் இதை இங்கிலீஷ் மெடிசன்லேயும் இருக்கு. நீங்கள் ஒரு வியாதிக்கு நீங்கள் ஒரு மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னொரு பக்கம் உங்களுக்கு அது பக்க விளைவு கொடுக்க தான் செய்யும். இது போல நன்மையும் தீமையும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த உப்பானது அப்போ அவ்வளோ பெரிய சமுத்திரத்திலிருந்து நம்ம கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாரு. அந்த உப்பினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாப்பாட்டில் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையில முதலாவது உணவு, 2வது உடை. இது பள்ளி பாடத்தில் நாம் படிக்கிறது. அதுக்கு அடுத்தது இருப்பிடம். இந்த 3ல் முதல்ல மற்ற 2வது 3வது மானத்தை மறைக்கிறது கண்டிப்பாக அது தேவை. 3வது இல்லைனாலும் நம்ம ரோட்டில் இருக்கிறவங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க. முதலாவது ரொம்ப அவசியமானது. அந்த உணவு நம்ம சாப்பிட தகுந்த உணவாக இருக்கணும் அப்படின்னா அது உப்பு. இன்னைக்கும் கணவன்மார்கள் அநேக சாப்பாடு சரியில்லை, உப்பு இல்லைன்னா தட்டோட சாப்பாட்டோட தூக்கி எறிகிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சமைச்சிருப்பாங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் அதில் பக்காவாக போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு காரியம், ஒரு குறைவு இருக்கும். அதில் உப்பு கம்மியாக இருக்கும், இல்லை உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, போட்டு சாப்பிட்டுக்கலாம். எச்சா இருந்தால் அது இருக்கவே உதவாமல் போயிடும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க பழமொழியில், உப்பு இல்லாத பண்டம் அந்த உப்பு என்ன செய்து தெரியுங்களா? தன்னுடைய தன்மை மாறாமல் சாரத்தோடு காணப்படுகிறது. அந்த சாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதமானது இங்கிலீஷ் எசன்ஸ். அதனுடைய எசன்ஸ், டேஸ்ட், அதை என்ன செய்யணுமோ அந்த வேலையை அது பர்ஃபெக்டா செய்யணும். அது பர்ஃபெக்டா செய்யல அப்படின்னாக்கா அந்த உப்பு அது என்னவா ஆகுது? கடைசியா வெளியே கொட்டப்படுவதற்கும் அதுக்கு அடுத்தது தாங்க பயங்கரம். மனிதனுடைய கால்கள்ல மிதிப்படுது. மனுஷன் ஒருத்த காலில் ஏற்றி உடைக்கிறான், தெரியாம கால் பட்டுச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இதை நம்ம செஞ்சோம். அதுக்கு என்னன்னா ஒருத்தரை நாம் அவமானப்படுத்திட்டோம், தெரியாம என்ன பண்ணிட்டோம்? கால் பட்டுச்சு. ஆனா இந்த உப்பு அதனுடைய தன்மை குறையும் பொழுது அது என்னவா சொல்லப்பட்டிருக்குது? கால் பட்டுதுன்னு சொல்றேன். மிதிக்கப்படுவதற்கு அது எதற்கும் உதவாமல் போகுது. பயங்கரமான அந்த உப்பு சாப்பாட்டுக்கு மட்டும் பயன்படுறதில்ல, அது ஒரு கிருமி நாசினியா பயன்படுது. அது அநேக இடங்கள் அது பயன்படுது நம்ம கெமிக்கல் ஃபேக்டரிஸ்ல. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் அடக்காராதனைக்கு போயிருக்கோம். அடக்காராதனைக்கு கண்டிப்பா போயிருக்கோம். முடிவு வரைக்கும் நமக்கு பிரியமானவங்களா இருந்தால் முடிவு வரைக்கும் இருந்து ஒரு சொட்டு கண்ணு தண்ணியாலும் விட்டு தான் வருவோம். அப்ப கடைசியா நம்ம எல்லாம் ஒரு வேலையை செய்வோம். எல்லாரும் பார்க்குறவங்களாம் ஒரு தடவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சவப்பட்டியை சுற்றி, புளிக்கு பக்கத்தில் வச்சிருக்கிற சவப்பட்டியை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சோன்னா ஒரு வேலை செய்வாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த உப்பு பாக்கெட்டை மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க. மூட்டையாக உப்பு பாக்கெட் வச்சிருப்பாங்க. தூக்கிட்டு வந்து அதை உடைச்சி அந்த சவத்தின் மீதாக அதை போடுவாங்க. அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு கிருமி நாசம், அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக அந்த இடத்துக்கு வேலை செய்யும். குணத்தில் செத்து போன குணத்தில் அது என்னங்க செய்யுது? சரியா 30 நாட்கள் கழித்து நீங்கள் அதை தோண்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில கேஸ் எல்லாம் நடக்கும். அந்த கேஸ் வந்து முதுகாலத்துக்கு முன்னாடி போச்சுருவாங்க. அப்போ அந்த கேஸ் மறுபடியும் தோண்டி எடுப்பாங்க. சில பிணங்கள் எல்லாம் தோண்டி எடுப்பாங்க. அப்படி 30 நாள் கழிச்சு தோண்டி எடுக்கும்போது அந்த சரீரம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அழுகி போயிடும். எப்படி ஆகும் தெரியுங்களா? சொன்னால் வாமிட் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் திஸ் இஸ் சயின்ஸ். அது தன்னுக்குள்ளேயே புழு கொடுத்துடும்.
இதெல்லாம் ரோட்ல நாய் அடிப்பட்டு செத்து கிடந்து யாரும் கவனிக்காம ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டாங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த பக்கம் போக முடியாது. மனிதனுடைய உடம்பு அப்ப அது புழு புழுத்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு பாக்டீரியா கிரியேட் ஆகும். அந்த பாக்டீரியா கிரியேட் ஆகி என்ன செய்யுது அப்படின்னா துர்நாற்றத்தை கொடுக்கும். அந்த துர்நாற்றத்தை வராதபடிக்கு அந்த பாக்டீரியா உருவாகிறதுக்கு முன்னாடியே அழிக்கிற தன்மை அந்த உப்பு. நிறைய பேர் சொல்ல நான் மரணத்துக்கு போயிருக்கேன். சொல்றேன் உப்பு இன்னும் கொஞ்சம் நிறைய போடுறா அப்படின்னு. எதுக்காக அப்படின்னாக்கா அந்த சவம் நாற்றம் எடுக்காதபடிக்கு கிருமி நாசினியாக அந்த உப்பு அந்த இடத்துக்கு வேலை செய்யும். அவன் பிறக்கும் போது அவனுக்கு உணவாக இருந்த அந்த உப்பு, அதே உப்பு அவன் இறந்த பிறகு அவன் உடல் நாற்றம் அடிக்காமல் பாதுகாத்து. அருமையான ஒரு சயின்டிபிக் ஒர்க் செய்யும். என்னதான் நீங்க போட்டு பயங்கரமா குழம்பு வச்சு எவ்வளவு காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸ் போட்டு நீங்க பாதாம் பிஸ்தாவையும் சாப்பாட்டை செஞ்சாலும் ஒரு உப்பு இல்லை அப்படின்னா போச்சு. எச்சா போனாலும் போச்சு, கம்மியா போனாலும் போச்சு, நம்ம பட்ட கஷ்டம்லாம் போச்சு. அப்ப இது எல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா இது அப்படியே கொண்டாந்து எங்க வைக்கிறாருனாக்கா விசுவாசிக்க வைக்கிறாரு. இது அப்படியே கொண்டாந்து விசுவாசிக்க வைக்கிறார். எதுக்காக விசுவாசிக்க? அது விசுவாசியினுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை அதாவது சொல்றார். கிறிஸ்தவ ஜீவியத்தை அவர் சொல்றார். உப்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களை வசனங்களை வேகமாக மட்டும் வாசிச்சுருவோம். அது நம்முடைய அதை தொடர்ந்து நம்ம செய்திக்கு போவோம். கொலோசியர் 4:6 வாசிங்க. ஒருவரே வாசிக்காம கொஞ்சம் மாற்றி எடுத்து வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் உற்சாகம். கொலோசியர் 4:6 இப்படியாக சொல்கிறது. அவனவனுக்கு எண்ணினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றினதாயும் இருப்பதாக. அந்த இடத்துக்கு உப்பு என்ன வேலை செய்யுது? நம்முடைய பேச்சு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக உதாரணமா கர்த்தர் சொல்றாரு. உப்பால் சாரம் ஏறுது. உப்பு அந்த சாரம் ஏற்றக்கூடிய வேலை, அதாவது அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்தது மார்க் 9:50 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மார்க் 9:50. அதன் பிறகாக மார்க் 9:49 2 வசனத்தை எப்படி வாசனம்? உப்பு நல்லதுதான். உப்பு சாரமுற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாகி இருங்கள் என்றார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமா இருக்குங்கிற அதனுடைய. அடுத்தது லேவியராகமம் 2:13, என்னாகமம் 18:19. லேவியராகமம் 2:13, என்னாகமம். நீ படைக்கிற எந்த போஜனங்களையும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால சில காரியங்கள் ஓப்பனாக பேச முடியல. இந்த உப்பு பல அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கிறத பார்த்துருக்கீங்களா? உப்பை மட்டுமே கொண்டு போய் கொடுக்குறோம். நான் பார்த்தேன், நாங்கள் அங்கே இருந்து தான் வந்தோம். அப்போ கடவுளுடைய சமூகத்துக்கு அந்த உப்பை அவர் கொண்டு வர சொல்றாரு. அதை மறந்துடாது. நீ போஜன பலி செலுத்துற அந்த போஜன பலியில என்ன மறந்துடாத? உப்பு மறந்துடாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றது நமக்கு. அடுத்தது என்னாகமம் 18:19. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகள் எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கடலையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்ததியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். இப்படியாக பல நிலைமைகள்ல ஆண்டவர் உப்பை பழைய ஏற்பாட்டிலேயே அதை மையப்படுத்தி புதிய ஏற்பாட்டுக்கு அதை கொண்டு வரார். நம்மளை கடைசியா இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நமக்கு அவர் சொல்றது என்னன்னா நம்முடைய ஜீவியத்தை அவர் சொல்றாரு. நீங்க பூமிக்கு உப்பாய். அப்போ பூமிங்கிறது எத்தனை பெருசுங்க? அதனுடைய மனுக்குள்ள எத்தனை பெருசு? அப்போ அவங்க எல்லாத்துக்கும் சுவையை கூட்டக்கூடியவர்களா யார் இருக்கும்? கிறிஸ்தவ விசுவாசி. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த 10ல் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட உண்மையுள்ள விசுவாசி அப்படின்னா அந்த 9 பேரை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணுவான். எதனால அட்ராக்ட் பண்ணுவான்? ஏன்னா அவனை மாதிரி இவன். சிம்பிளா சொல்ல மாட்டாங்க.
இந்த மாதிரி இல்லை, இவன் ஏதோ வித்தியாசமா இருக்காங்க, இவங்கிட்ட அப்படி என்ன வித்தியாசம், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட எப்படி இருக்கான், அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கு அவங்ககிட்ட. அதே நேரத்துக்கு அந்த பயம், தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் அவனுக்குள்ள, அவன் எப்பேற்பட்ட கடுமையுள்ள இருதயம் உள்ள ஒரு விசுவாசியா கூட இருந்தாலும் ஒரு மூலையில அவனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கான் மரணம் வரைக்கும். கடவுளை பத்தின பயம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம தப்பு செய்யறோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த பயம். அதே அந்த மற்ற 9 பேருக்கு என்ன இருக்காது, அந்த பயம் இருக்காது, தைரியமா எதையும் செய்யும். இதை நம்ம செய்தித்தாளில் பார்க்கணும். நடக்கக்கூடிய அநேக கொடுமைகள் இப்படியாக காணப்படும். அப்ப நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு கர்த்தர் அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில சுவையை நம்ம, அவங்க வாழ்க்கையில நாம் ஒரு கிருமி நாசினியா மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு நாம என்னவா ஆகும்னா ப்ரொடெக்ட் பண்றோம். எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம்? we are the role models. நம்ம தான் ரோல் மாடல். நீங்க எப்படி இருக்கீங்க சர்ச்சுக்கு பைபிள் நம்ம அதை சொல்ல வேண்டியதே இல்லை. பவுல்கிட்ட பேசும்பொழுது உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனாக்க சம்மதிக்க பண்ணிக்கிறார். இன்னைக்கு காலையில் இதே வாக்குவாதம் என் ஃப்ரெண்டுக்கும் நேற்று நைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. நீ என்னை காசு கொடுத்து வாங்கலான்னு பார்க்கலையா, என்னை நீ காசு கொடுத்து வாங்கலான்னு பார்க்கலையா, நீ தான் காசுக்கு வேலை போயிட்ட. உலகம் இன்னமே நம்மளை அப்படிதான் சொல்லுது. அப்போ என்னை விலை கொடுத்து வாங்கலான்னு பார்த்தியா? நான் சொன்னேன் ஆமா நான் விலை கொடுத்து தான் வாங்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டேன். இது அவங்களுக்கு புரியாது. ஆனா இதுதான் நிச்சயம். என்னுடைய நண்பர்கள் 25 ஆண்டு காலத்துக்கு முன்பாக என்னை அவங்க பள்ளிமுறைத்தர மாற்ற முடியும். இப்போ நான் இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா என்ன என்னோட வித்தியாசம் எனக்கு தெரியறதை காட்டிலும் என்னுடைய வீட்டாருக்கு நல்லா தெரியும். பெத்த தாய் தகவலுக்கு தெரியாத பையனுடைய வீட்டில அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் இவன் யார் அப்படின்னு. அப்ப என்னுடைய நண்பன் ஒருத்தன் சொன்னான், இதெல்லாம் உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் சொல்றேன், நீ ஆளே பளபளப்பா இருக்கியடா, ஆளே பளபளப்பா இருக்க, அப்படியே ஜம்முன்னு இருக்க, ராஜா வாட்ட அப்படியே பொறுத்து பொறுத்து பார்த்தான். 20 வருஷம் கழிச்சு கேட்டான் அந்த கேள்வி. ஆமாடா நான் நிறைய வாங்கினேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிப்பை வாங்கினேன். அவர் தான் தெய்வங்கிற மிகப்பெரியதான ரகசியத்தை நான் வாங்கினேன். அவர் தான் முடிவில் என்னை கூட்டிட்டு போறாருங்கிறத வாங்கினேன். அவரே தெய்வங்கிறதையும் நான் என்ன பண்ணேன், நான் மூட்டை மூட்டையா வாங்கினேன், ஆசீர்வாதத்தை வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். இன்னமே அவங்க யாரும் நம்பல. அதுக்கு என்ன காரியம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மாற்றம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கிறது எதில் கிடைக்கிறது தெரியுங்களா? உலகத்துல பொதுவான நம்பிக்கை காசு இருந்தாலே அவங்களுடைய பார்வையே வித்தியாசம். இதை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத கல்யாணத்துக்கு ஒரு நல்லது கிட்டத்துக்கு போகும்போது அவங்க நம்ம கிட்ட பேசுறது நிச்சயம் வித்தியாசம் உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துருப்பீங்க. வசதியானவங்க நம்ம கிட்ட பேசுறதும், அதே வசதி நம்மளோட கீழே இருக்கிறவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். நம்மளோட கீழே இருக்கிறவங்க வீட்டுக்கு நம்ம வாங்க 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 கூப்பிட்டு நம்மளை வரவேற்று உபசரித்து அவங்க பண்றதும், அதுவே உங்களை விட உயர்ந்த பல நிலைமைகள் உயர்ந்தவங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் பயங்கர வித்தியாசம். எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ள உள்ள விடாம வெளியில சேரை போட்டு உட்கார வச்சு பேசி அனுப்புறவங்க சொந்தக்காரங்க என்ன இருக்காங்க தெரியுங்களா? வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஆனா அவங்க வந்தா உங்க பெட்ரூமையே நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுப்பீங்க, போய் படுத்து இது ரட்சிக்கப்பட்ட மனிதர்களே இந்த காரியங்கள் வித்தியாசங்கள் இதுக்கு காரணம் என்னன்னா மனிதனுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதுதான் வாழ்க்கை. அது இருந்தா சந்தோஷம் இருக்கும் அப்படி. ஆனா நிஜத்துல உண்மையிலேயே செல்வ செழிப்பு மிக்க சீமான்கள், அதிகம் பணம் படைத்தவர்கள் நிச்சயமாக அவங்க இரவு உறக்கத்துக்கு போறது கிடையாது, நிம்மதியான உறக்கத்தை அவங்க அனுபவிக்கிறது கிடையாது. இப்படியாக பல காரியங்களை சொல்லலாம். ரெக்கார்டிங் இருக்கிறதுனால சொல்ல முடியாது. பணத்தை போட்டு எரிச்ச பணக்காரங்களாம் இருந்தது. இங்க ஃபாரின்ல குளிர் காயத்துக்காக பணத்தை போட்டு எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் செவிவழி செய்தியா நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ பணம் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் மணி கிவ்ஸ்
பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். வேதம் ஒருபோதும் அதை சொல்றது. வேதம் ஒருபோதும் அதை சொல்றது. உலகம் கொடுக்கக்கூடாது, உலகம் எடுக்கக்கூடாது அதுமான மெய் சமாதானத்துக்காக இலவசமாக ரட்சிப்பை ஒரு பைசா செலவு இல்லாம உங்களை இருதயத்தில் கோடீஸ்வரனாக்குறாரு. இருதயத்தில் நீங்க கோடீஸ்வரன், இருதயத்தில் நீங்க மிகப்பெரிய பணக்காரன், இருதயத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உள்ளவர். காரணம், என்னுடைய பாவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டது, நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன். இந்த வித்தியாசம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இது பணத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மிகுதியான சந்தோஷம். பவுடர் அடிக்காமையே முகம் மின்னுது, சோப்பு போட்டு கழுவாமையே அழகா இருக்கு. இதெல்லாம் எதில் கொடுக்குது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம சோகமா இருந்தேன்னு வைங்களேன், நம்ம ஏதாவது தப்பே செஞ்சுட்டோன்னு வைங்களேன், நம்ம மூஞ்சி காட்டி கொடுக்கணும். நம்ம தாய் தகப்பன்ட்ட கண்ணுக்கு நேரம் பேச முடியாது, முண்டாட்டிக்கிட்ட கண்ணுக்கு நேரம் பேச முடியாது. மனைவிகள் ரொம்ப ஆச்சரியமான கேள்விக்குறிகள். நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. நாம் வழக்கமா செய்யறதுக்கு எல்லாம் மாற்றி மாற்றி செய்வோம். என்ன என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. இதுக்கெல்லாம் எதனால அப்படின்னாக்கா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், நமக்குள்ள இருந்து அவர் பிரகாசிக்கிறார். அப்ப அந்த 10 பேர்த்துல ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க, மீதி 9 பேருக்கு வித்தியாசம் தெரியுது. உங்ககிட்ட ஏதோ மின்னும். அவங்களுக்கு மின்றது எல்லாமே பொண்ணுதான். இங்க மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல, இது எல்லாத்துக்கும் மேல நானே முடியாய் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த லைட்னஸ் நம்மளுடைய ஃபேஸ்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். கஞ்சை குடிச்சாலும், மூளை குடிச்சாலும், தண்ணியை குடிச்சாலும் சந்தோஷமா ஒருத்தனால இருக்க முடியும் அப்படின்னா, எவன் ஒருவன் தேவனோடு கூட நல் உறவோடு கூட இருக்கிறான், அவனால மட்டும்தான் அந்த சந்தோஷமா இருக்கான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப மற்றவனுக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னாக்கா, இவன் என்ன, வாட் இஸ் சீக்ரெட்? அப்போ உங்ககிட்ட அவங்களே கேட்பாங்க. இது ஒரு நல்ல அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். நம்ம அதிகம் படிச்சிருக்க மாட்டோம், அதிக வேத வசனம் தெரிஞ்சிருக்காரு, அதை பத்தி எதுவும் கவலை. நான் கடந்து வந்த பாதை, நான் கடந்து வந்த பாதை மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்குமானால் அந்த எளிய பாதையை நான் சொல்றேன். அந்த பாதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே முழுக்க 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 கரைபிடித்ததாக இருக்கிறது. என் தெய்வம் கெத்சமனே தோட்டத்திலே ஆரம்பித்து கொல்கதா வரை அவர் நடந்து சென்ற இடமெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாக அவருடைய வியர்வை துளிகள் விழுந்ததாக அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே தொடங்கக்கூடிய என்னுடைய பாவ மன்னிப்பு கொல்கதாவிலே அதை முடித்து வைக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என் தெய்வம் எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தார். நான் உன்னை மீட்டேன், நான் உன்னை சகலவற்றிலிருந்தும் உன்னை மீட்டேன். உலகம் கொடுக்கக்கூடாது, உலகம் எடுக்கக்கூடாதுமான மெய் சமாதானத்தை உனக்குள்ளாக வைக்கிறேன். அந்த சமாதானம் தான் அருமையான ஒரு லைட். அதுதான் நம்ம ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மற்றவங்களுக்கு எல்லாம் அது பார்க்கறதுக்கு பொண்ணாக விளங்குது. நம்ம சுத்த பொண்ணாக விளங்கக்கூடிய காலம் வரும்போது உண்மையாகவே சுத்த பொண்ணாக போய் விளங்குவோம். அந்த பொண்ணு கடையில் வாங்கின பொண்ணு கிடையாது. கடையில் வாங்குறதுல எத்தனையோ கலப்படம் இருக்குது, சேதாரம் இருக்குது, செய்கூலி இருக்குது, அதில் ஏமாத்து வேலை இருக்குது, செம்பு கலக்கலாம், அது எத்தனையோ பல காரியங்கள் இருக்கலாம். ஏன் தங்கமே இல்லாத நீங்கள் நல்லா ஒன்றுமே தெரியாத ஆள் வந்து ஈஸியாக ஏமாற்றவும் முடியும். ஆனால் சுத்த பொண்ணாக நீங்கள் விளங்குவீங்க. நீங்கள் அந்த 24 கேரட்டுக்கு மேலே பியூர் கோல்டு, பியூர் கோல்டு. இது எல்லாம் everything it is giving by the condition basis. அந்த கண்டிஷன் பேசிஸ் என்னன்னா, தேவனோடு கூட உங்களுக்குள்ள நல் உறவு, தேவனோடு கூட இருக்கக்கூடிய நல் உறவை காத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ரட்சிப்பு அவர் இலவசமாக கொடுக்குறார். ஆனா அந்த உப்பு எப்படி இருக்கணும்? சாரம் உள்ளதாக காணப்படும். அந்த சாரம் சுவையை கொடுக்கும். நம்முடைய ஜீவியம் நம்ம குடும்பத்தாருக்கு முதல் நமக்கு சுவையை கொடுக்கணும், கடவுளுக்கு சுவையை கொடுக்கணும், நம்முடைய குடும்பத்தாருக்கு சுவையை கொடுக்கணும், அடுத்தது நம்முடைய சுற்றுப்புறத்தார் சபையோ எல்லாருக்கும் சுவையை கொடுக்கணும். நம்மளை பார்த்தா சந்தோஷம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதே மாதிரி அவரா நம்மளை பற்றி சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மளை பத்தி 10 பேர் நல்லது சொன்னா 20 பேர் கெட்டது தான் சொல்லுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை.
எனக்கு கூடுமானால் எல்லோருடனும் சமாதானமாக இருக்கிறது வேறு நமக்கு யோசனை. அப்போ எல்லாருக்கிட்டையும் நம்மளால் சமாதானமாக இருக்கவும் முடியாது சில நேரங்கள். ஆனால் அமைதியாக நம்ம இருந்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியம் சுவையை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். சுவையை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் அது வந்து காத்துக்கொள்ளப்படும். ரொம்ப அது கிறிஸ்துவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளப்படும். அதுக்கு ரோமர் 12:1 எடுக்கிறேன். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே சொல்லப்படக்கூடியது சரீரம். சரீரத்தை பற்றி சொல்லுது. அந்த சரீரத்தை நீங்க எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பலியா கொடுக்கணும்னு கத்த சொல்றாரு. அந்த பலி எப்படியா இருக்கணும்னா ஜீவ பலியாக இருக்கும். ஜீவ பலி அப்படிங்கிறது என்ன? பலிங்கிறது பருத்து போட்டு நம்ம முடிச்சோம்னாக்கா அது பலி கொடுத்ததா நம்ம சொல்லப்படும். இங்க அறுத்தெல்லாம் போடல, உங்க தலையையும் வெட்டல, நம்மள கொலையும் செய்யல, எதுவும் நடக்கல, ஆனா பலி கொடுக்கப்படும். அப்படின்னா என்னன்னா நீங்கள் தியாகம் உள்ளவர்களாக காணப்படணும். அந்த இடத்துக்கு பலி என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய பதமானது தியாகம் உள்ள வாழ்க்கை வாழும். அதுதாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இப்போ ஸ்கூல்ல இதை நீங்க அழகா பார்க்கலாம். ஒரு எரேசர் எடுத்துருச்சு ஒரு குழந்தை, ஒரு பேனாவை எடுத்துருச்சுன்னு, வித் ஹூஸ் பெர்மிஷன் யூ டுக் மை எரேசர், ஹூஸ் பெர்மிஷன் யூ டுக் மை பென்சில் அப்படின்னு அத்தனை பெரிய சண்டை நடக்கும். அது ஒன்றும் பல லட்சம் பொருள் எல்லாம் ஒன்றும் இல்லை. பென்சிலும் எரேசரும் ஒரு சாதாரண ஒரு பொருளை எடுத்துட்டா கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். நான் வாதியாரா இருந்ததுனால இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒன்றுக்கு 10 விஷயத்துக்கு அடிச்சுக்குவான். அதே சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எரேசர் எல்லாம் எடுத்து கொடுக்கும். சின்ன வயசுல அந்த குழந்தைங்களுடைய குணாதிசயத்தை பரப்புலையே நம்ம கண்டுபிடிக்கலாம். யாருக்கா ஏதாவது அந்த குழந்தை எடுத்து கொடுக்கும். அவன் வளரும் போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான தர்மம் செய்யக்கூடியவனாக தான் இருக்கும். ஆனால் பெத்தவங்க சொல்லிட்டு நல்லா சாப்பிடும், யாருக்கும் கொடுக்காது. சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போடும் போதே அது பிள்ளைங்க மேலே இருக்கக்கூடிய கரிசனை, அது வந்து தாய்மார்கள் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் இப்போ வந்து ஷேர் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. பகிர்ந்து சாப்பிடும். இதுதான் வந்து சொல்லிக் கொடுக்கும். நீ என்ன பண்ணணும், பகிர்ந்து சாப்பிடு அப்படின்னு. அவனுக்கு இல்லைன்னா கொடுக்கணும், ஆனால் இருக்க அவனுக்கு இல்லைனாலும் நீ சாப்பிடு. இப்போ இதுதான் உலகம் சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும் பொழுது இப்போ இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ்டு லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது நீங்கள் தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். தியாகம் உள்ள வாழ்க்கைங்கிறது அடிப்படையில் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா விட்டு கொடுத்தெல்லாம் ஆரம்பிக்கும். எங்கே விட்டு கொடுக்கணும்? முதல்ல நீங்கள் உங்களுடைய சொந்த குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும். கணவன் மேலே பிரச்சனையாக விட்டு கொடுக்கணும், மனைவி மேலே பிரச்சனையாக விட்டு கொடுக்கணும், சக சகோதர சகோதரிகள் மேலே பிரச்சனையாக விட்டு கொடுக்கணும். இதை நான் எப்படி தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எங்களுடைய பரம்பரை சொத்து இங்கே அண்ணாமலைப்பட்டி கிராமத்தில் உள்ளுக்குள்ள பல ஏக்கர் இருக்கு. ஒரு காலத்தில் நிராசுதார் குடும்பம் எனக்கு. எங்கள் தாத்தா அந்த காலத்தில் கோயிலுக்கு பல ஏக்கர் எழுதி வச்சுட்டார். இப்போ அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு, அந்த பஞ்சாயத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இத்தனை இது கொடுத்தா தான் கையெழுத்து போடுவேன். எங்கள் சித்தப்பா குடும்பத்துலேருந்து எல்லாருமே நான் சொன்னேன் காந்தி சார். எங்கள் பாட்டனுக்கு அப்படி ஒரு நல்ல குணம் இருக்குல்ல, கோயிலுக்கு அவர் சும்மா எழுதி கொடுத்துருக்காரு. அவருடைய பேர் என்ன, அவருடைய ரத்தம். அவருக்கு இனாமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த காரியத்தை எனக்கு நீ காசு கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன்னு நான் சொன்னேன். நான் ஒரு பேரன், அவருடைய டிஎன்ஏவும் இல்லை, அவருடைய பிளட்டும் கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு எவ்வளோ பெரிய மனசு. அவர் பேர் சித்தன். அதை தான் எங்கள் அப்பாவுக்கு வச்சாங்க. எங்கள் பாட்டனாரோட பேரை எங்கள் அப்பாவுக்கு வச்சாங்க. எங்கள் அப்பா ஊராக மாற்றி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஒரு பேர் வச்சார், அதான் என் சர்டிஃபிகேட் வாங்க. எதுக்காக அந்த சித்தன்ற பேரை வச்சாரு? நான் அவர் அவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருக்கும் தானே வச்சாங்க. ஏங்க இப்போ மாதேஸ்வரன்ற பேரை 4 தலைமுறை கழிச்சு ஒருத்தர் வைக்கிறான் அப்படின்னா நான் ஒரு அயோக்கிய பேராக இருந்து வைப்பாங்க. அப்போ தாத்தா அவன் நல்லவராக இருந்திருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அத்தனை ஏக்கர் வந்தப்ப முன்னாடி கூட சண்டை தான் போட்டான். நீ பெரிய ராஜாவா அவ்வளோ இது இருக்கா, அப்படி இருக்கா, நாம ஒரு பொட்டை பிள்ளைய வச்சிருக்கோம், நமக்கு பணம் தேவை இருக்கு, நீ என்ன சொல்லுங்க. எங்கள் தாத்தா அவ்வளோ பெரிய மனுஷன். கண்ணு கட்டின போகிற வரைக்கும் நம்ம சொத்து கிடையாது. ஆனால் அந்த மனசு அந்த மனுஷனுக்கு இருக்கும்போது நான் ஊருக்கு எங்கள் சித்தம்மை ஊர் நடுவில் சொல்லிட்டு வரேன், எப்போ கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து கையில் போகிறேன். அப்படி பேச
நான் இந்த பக்கம் வந்தோடனே எங்கள் ஊர் என்ன பேசுவோம், உண்மையாக உண்மையான நல்ல கட்டிட்டு இருக்காங்க. அந்த கையெழுத்து பல பேர் கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 300 பேருக்கு எழுதி போட்டுருக்காங்க. ஒரு 5-6 தலைமுறை தாண்டி வந்துச்சு. இதுதான் சாக்ரிஃபைஸ். இதுதான் சாக்ரிஃபைஸ். ஆட்டையாம்பட்டியில் எங்கள் பாட்டி இதெல்லாம் நான் தைரியமாக கற்றுருக்கு முன்பாக சொல்லுவேன். எங்கள் பாட்டியோட இடம் வீடு எல்லாமே பரம்பரை சொத்து. எங்களுடைய கூட பிறந்ததில் எங்கள் பரம்பரையில் ரட்சிக்கப்பட்ட முதல் மனிதன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க, எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரே ஒரு அர்த்தம் அதுதான் இருக்கு. அந்த ஊருக்கு நம்ம போனோம்னா நம்ம வீடு அப்படின்னு உட்காரணும். அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பா உட முடியாமல் கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ட்ரீட்மெண்ட்டு காசு என்னாலையும் கொடுக்க முடியும். ஒன்று நீ காசு கொடுத்து, இல்லை அப்படின்னாக்கா நான் வீட்டை விற்றுக்கிட்டுமான்னு சரி பாருங்க. அப்புறம் அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்தையும் எல்லாம் விற்றாங்க. ஃப்ரீயாக தான் கேட்டு. ஆனால் எங்கள் சித்தப்பா மக்கள் எல்லாருமே இவ்வளோ பணம் கொடுத்தா தான் கையில் போகணும். அத்தனை சொந்தக்காரங்க அடிச்சு தான் காசு கொடுக்குறாங்க. ஒரு பைசா வெளியில் துரத்திக்கிட்டு இருந்தால் எங்கள் அத்தை காசு ஐயா நீ நெருங்கையோடு போகிறதுனால தாங்க முடியலான்னு எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி அழுதுச்சு. எங்கள் ஐயா ஒரு 100 ரூபா நீ வாங்க அத்தை, நீ ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட இப்போ இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன். இன்னைக்கு நாளைக்கு வீட்டுக்கு வர கரிசோர் கூட இன்னைக்கு நான் எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ நல்லவர். உங்களுக்காகவே வாழ்ந்தவரே. எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கும்போது உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நான் கையெழுத்து போட்டேன்னா எங்கள் அப்பனுக்காக நான் பிறந்தேன். என் பாட்டேன் எங்கள் அப்பா எல்லாமே எடுத்து நீட்டக்கூடிய வல்லலாக இருக்கும் பொழுது அவங்க பையன் என்னால் எடுத்து கொடுக்க என்கிட்ட இல்லை. ஆனால் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு நான் கையெழுத்து அட்லீஸ்ட் அந்த குணமாக எனக்கு பிரச்சனை. இதுதாங்க சாக்ரிஃபைஸ். இதே நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறேன். கண்டிப்பாக நான் இருந்திருக்கணும். இந்த உணவை எனக்கு கிறிஸ்துவ விட்டு கொடுக்க கணவன் எவ்வளவு மோசமாக தான் இருக்கு. அவரு தான் புருஷனை நியமிச்சிட்டாரு. மனைவி என்னதான் இஸ்ராயலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியலையா? நீ போய் இப்படி கட்டு அப்படிங்கிற ஒரு சொன்ன கட்டுமா ஜீவ பலியாக நீ உன்னை ஒப்பு. யூ சுட் பி டேஸ்ட் டு எவ்ரி. நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா சுவைய கொடுக்கணும். நம்ம செத்தாலும் 3-4 தலைமுறை கழிச்சு பேசுறதுக்கு மிச்சம் மீன் குழந்தைங்களா இருக்குங்க. எங்க மாமா வந்தாரு, இந்த மாதிரிலாம் இருந்தாரு. அந்த மாதிரி இப்படி ஒரு கிறிஸ்தவம் இருந்தாயா நம்ம மத்தியில சாமி அவ்வளோ நல்லா கோயிலுக்கு போனால் அப்படியெல்லாம் மாறிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாம போகலாம். அவங்க இடத்துல ஏற்பட்ட அந்த மாற்றம் நமக்கு தெரியாம போகலாம். ஆனா உப்பு அதனுடைய வேலையை கண்டிப்பா செய்யும். அது டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் அது அதனுடைய சாரத்தை தரும். சுவைய சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மறுபடியும் கேட்டு சாப்பாடே வாங்கி மருத்துவர் வாங்காதவங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஆசைக்காக வாங்கி சாப்பிடுவாங்க. அது எதனால? அதுல போட்ட மற்ற எல்லா பதார்த்தங்களை காட்டிலும் அந்த உப்பு உங்களை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுகிறது. நம்முடைய ஜீவியம் நம்ம நினைச்ச நம்மளை மறுபடியும் பார்க்கணுங்கிற எண்ணம். எங்க வாழ்க்கையில எங்க பாப்பா பிறந்த புதுசு எங்க வீட்டுக்கு இந்த ஏதாவது சென்சஸ் இந்த ஊசி போடுறவங்கலாம் வருவாங்க இல்லையா, அதில் ஒரு நர்ஸ் சொல்லிட்டு வந்தாங்க. வந்தப்ப எனக்கு என் மனைவிக்கு அப்பதான் சற்று நேரத்துக்கு முன்னாடி சண்டை, கொஞ்சம் பயங்கர மனசாகும். குடிச்சிட்டு 2 பேரும் அமைதி அந்த வந்தாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னு தெரியல, உங்க வீட்டில் உட்காந்தா நிம்மதியா இருக்கும். முன்னாடி எனக்கு என் மனைவிக்கு சண்டை நடந்தது, ஆனா எங்களுக்குள்ள இருந்தது. ஆனா எங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்குள்ள என்ன வந்தது? வெளியில நின்று எப்பயுமே பேசுறவங்க உள்ள வந்து உட்காந்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்க கவலைன்னு தான் சொன்னாங்க. என் பிள்ளைக்கு 17 வயசு. அவங்க டீச்சருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை. அவங்க டீச்சருக்கு என்ன வயசு இருக்கும்? அப்ராக்சிமேட்டா கிளாஸ் டீச்சர் +1 +2 படிக்கிற டீச்சர் எவ்வளவு இருக்கும்? நீங்களா அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு 2-3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த டீச்சர் என் பிள்ளைய தனியா உட்காந்து அழுகிறாங்க. கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நான் நன்றிகளை ஏற்கிறேன். அதுதான் மனசுட்டு பேசுறாங்க.
என்னன்னு தெரியலடி, உன்னை பார்த்தா என்னுடைய புத்தகத்தை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க அவங்க என்னத்தை கண்டாங்க? அந்த பிள்ளைங்க எதுவும் சொல்லலை, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கல, எதுவும் சொல்லலை. கிளாஸில் மொத்தம் 85 பேர், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். 85 பேர் இந்த ஒரு பிள்ளை வித்தியாசமா இருக்கும். அந்த புத்தமுடைய ஊழியத்துக்கு என்று அவரை தேர்ந்தெடுத்தார். அவ ஊழியத்தை அவனுக்கு என்னன்னு தெரியாத வயசுலயே அதை செய்ய வச்சார். பார்த்தீங்களா, அவனுடைய கஷ்டத்தெல்லாம் அந்த பிள்ளை என்னங்க ஆர்வம் சொல்லும்? அதுக்கு என்ன வயசு? அதுக்கு ஏதாவது நல்லது கெட்டது தெரியுமா? கடந்து வந்து ஏதாவது வாரம் இருக்கா? 4 வார்த்தை சொல்ல தெரியுமா? ஒரு வேளை உங்ககிட்ட சொன்னா சொல்லுவீங்க, என்கிட்ட சொன்னா சொல்லுவோம். அந்த பிள்ளை எதுவும் சொல்லலை, ஆனா அழுது சமாதானத்தை அவங்க பெற்றுருவாங்க. அப்போதான் நான் சொன்னேன், வந்து வீட்டில் சொன்னேன், அப்பா என்னன்னு தெரியல, எங்கள் டீச்சர் எனக்கு பேசி நிறைய அழுதாங்கப்பா. அப்போ உங்கள்கிட்ட எதையோ அவங்க எதிர்பார்க்குறாங்க பேசி, என்ன உனக்குள்ள கிறிஸ்துவ, உனக்குள்ள கிறிஸ்துவ, அந்த கிறிஸ்துவ அவங்க பார்க்குறாங்க. இதை நான் எப்படி என்னால் உறுதியாக சொல்லுவேன்? என் பிள்ளை கூட்டிகிட்டு வரது நான் போனேன். 2500 ஸ்ட்ரென்த்து பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல், கேட்டு ஸ்கூல் திருச்செங்கோடு 2500 பொதுமா ஸ்ட்ரென்த். இத்தனை கூட்டத்தில் நம்ம பிள்ளைங்க வரும்போது பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, நம்ம பிள்ளைங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. லைனாக பிள்ளைங்க வரும் அப்படின்ட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காரு. அப்படியே பௌர்ணமி மாதிரி தெரியல. இத்தனைக்கு பிள்ளை ரிட்டர்ன் வரும்போது தான் கூட்டு போகிறோம். போகும்போது கூட பிள்ளைங்க கொஞ்சம் சரி தங்களை கொஞ்சம் அழகுபடுத்திட்டு போகுதுன்னு சொன்னாங்க. ரிட்டர்ன் வரும்போது என்ன காரணம் அப்படின்னு வசனத்துக்காக முழுமையாக ஒப்பு. அப்ப வசனம் நம்மளை மட்டும் காப்பாற்றணும், ரட்சிக்கப்பட்ட நம்மளை மட்டும் காப்பாற்றல, அடுத்த தலைமுறையான நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கர்த்தர் அவங்களோட கூட இருந்து அவங்கள வாழ வச்சு நம்ம சந்தோஷம். பிள்ளைங்க வாழ்றத பார்க்கணும், அவங்க வாழ்றத வளர்ந்து வர அந்த சந்தோஷத்தை காட்டிடுவாங்க. நமக்கு வேற சந்தோஷத்தை அவங்களுக்கு இருக்கா? இப்போ நீங்க நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்கன்னா யாருக்கு சந்தோஷம்? முதலாவது ஆண்டவருக்கு அவர் உங்களை ரொம்ப பிரியமா இருக்கார். அடுத்தது உங்களால குடும்பத்துக்கு பிரயோஜனம், உங்களால சபைக்கு பிரயோஜனம், உங்களை கர்த்தர் மேன்மேலும் பயன்படுத்துவார். அது மாத்திரம் இல்லாம உங்களால் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஏன்னா நம்மளால ஒரு தீங்கா உங்களுக்கு நடக்காது, நம்மளால ஒரு தீங்கா உங்களுக்கு நடக்காது, நிம்மதி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுதாங்க உப்பு செய்யற வேலை. உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? இனிமையா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு இனிமையா இருக்கு, சுவையாக இருக்கு. இப்படியாக பல நிலைமைகள்ல உப்பானது உங்களுக்கு சுவையை கொடுக்குது. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால அந்த உப்பானது எப்படி இருக்கணும்? சாரமேறினதாக காணப்படும். சாரமேறினதாக தொடர்ந்து நாம் கடந்து செல்வோம். அந்த ஜீவபலி அப்படிங்கிறது நாம எந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில நாம பார்க்கிறோம். அவர் தன்னை ஜீவபலியாக அவர் ஒப்புக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அவருடைய குணாதிசயத்தை தரித்து கொண்டவங்க தான் தேவனுடைய மக்கள். அவருடைய குணாதிசயத்தை தரித்து கொண்டவர். அப்ப அந்த குணாதிசயத்தை தரித்து கொண்டது, அவருடைய குணாதிசயம் என்ன? சில காரியத்தை நான் கலெக்ட் பண்ணேன், அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் என்பவை அன்பு, இரக்கம், பொறுமை, உண்மை, தன்னலமற்ற தன்மை மற்றும் பிறருக்கு சேவை செய்தல் போன்ற பண்புகளாகும். அவர் தம் சீடர்களுக்கு வழிகாட்டிய விதமும் மக்களிடம் அவர் காட்டிய அக்கறையும் இந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றன. அன்பு, பிறர் மீது மிகுந்த அன்புடன் இருந்தார். இரக்கம், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டினார். பொறுமை, சீடர்கள் தவறு செய்த போது அவர்களிடம் பொறுமையாக இருந்தார். உண்மை, எப்பொழுதும் உண்மையே பேசினார். தன்னலமற்ற தன்மை, தன்னுடைய நலனை விட மற்றவர்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சேவை மனப்பான்மை, மற்றவர்களுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். இது எல்லாமே எங்கன்னா உலகத்தார் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட விதத்தை நெட்ல எழுதி வச்சிருக்காங்க. இதை நான் நெட்டில் படித்தேன். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள்னு போட்டு நான் பார்க்கும்போது உலகத்தாமே இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லக்கூடியது. வாசிங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூல்
10:11 10வது அதிகாரம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய கிறிஸ்து. அப்ப ஜீவனையே கொடுக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் தான் நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டது. உலகம் அவருக்கு அவர் நல்லவர்னு சொல்லுவோம். இந்த குணாதிசயம் எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களே அவர்கிட்ட பார்த்துருக்காங்க. இது வலைதளத்தில் வந்து எடுத்த அந்த காரியம், வேதம் சொல்லக்கூடிய காரியம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னையே ஜீவ பலியா அந்த இடத்துக்கு பலியாக ஒரு ஒப்பு கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் அவரே நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனையே கொடுக்கிறவராக அதை ஒரு சிலுவையில் இசை கொடுக்கிறார். அதை குரூசிஃபைடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், சாக்ரிஃபிகேஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம். பல காரியங்கள் நாம் இதெல்லாம் சொன்னாலும் அவர் தன்னை வழியாக ஒப்பு கொடுத்தார் என்பது நாம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இங்கே நாம் ஞாயிற்றுக்கிழமை அடித்து குடிச்சிட்டு எதுக்காக வரும்? ஒரே ஒரு காரியம், என் கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பது நான் ஒருபோதும் மறந்து போகிறோம். என் கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்கிற ஒருபோதும் நாம் மறந்து போகிறோம். அப்படி அந்த காரியத்துக்காக தான் நாம் இங்கே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் அப்படியே செஞ்சார். இப்போ அடுத்தது இது எல்லாமே உப்பினுடைய குணாதிசயத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது அந்த உப்பு சாரம் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஒரு தனி மனித கிறிஸ்தவன் சாரம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சாரம் எசன்ஸ், அதனுடைய குணாதிசயம், நற்பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதில் நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அனுதினம் நம்ம எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும்? ஜபம். அடுத்தது வேத தியானம். அடுத்தது அனுதினம் சுத்திகரிப்பு. அது மாத்திரமல்லாமல் தேவனோடு நம்ம கொடுக்கக்கூடிய நல்விப்பை, அது ரொம்ப முக்கியங்க. பிசாசு என்னைக்குமே என்னத்தை கெடுப்பான் தெரியுங்களா? நமக்கு அவருக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டா எல்லாமே போச்சு. அந்த கனெக்ஷன் எப்போ கட் ஆகும்? அவருக்கு நமக்கு கனெக்ஷன் கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் ஆகும். அப்படியே கனெக்டடாகவே இருக்காது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, சந்தோஷம். பரலோகத்துக்கு வருவீங்க, சந்தோஷம். அந்த சமாதானத்தை நம்ம வந்து தற்காலிகமாக கெடுத்துக்குவோம். நிம்மதி போயிடணும் சில காரியங்கள். எப்பன்னா பாவம் செய்யும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக துக்கமுடையவராக காணப்படுகிறார். அவர் வாக்கு கிட்டால் எதிரிடங்கா பெருமூச்சுகளோடு கூட அவர் என்ன பண்றார்? நமக்காக விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியாக சாட்சியான வாழ்க்கை, மன்னிப்பு, கிறிஸ்துவின் குணாதிசய வளர்ச்சி, அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் டெஸ்டிமனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தனிமணி பர்சனல் எவாஞ்சலிசமும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ தனிப்பட்ட நிலைமையில நீங்கள் வேலை செய்கிறதுக்கு, நீங்கள் குடியிருக்கிறதுக்கு, நீங்கள் போய் ஒரு ஃபியூச்சரில் போயிட்டோ அப்போவே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னா, எப்போ நீங்கள் உங்களால் பக்கத்து வீட்டுக்கு ஃபியூச்சர் சொல்ல முடியலையோ அப்போ நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம சரியில்லாமல் இருக்கணும். வேலை செய்கிறதுக்கு நம்மளால் காஸ்பல் சொல்ல முடியலையா? நம்ம ப்ரோஃபெக்ட் சரியா அவங்களோட எல்லா காரியத்தையும் நம்ம ஒத்து போகிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கிறோம். இப்படியாக தொடர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்முடைய உப்பை அதை என்ன பண்ணணும்? சாரம் ஏற்றிக்கணும்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய இருக்குது. டைம் ஆனதுனால நம்ம முடிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, உப்பு வந்து சாரமற்று போனால் என்ன ஆகும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் காலால் மிதிக்கப்படுவதற்குமே. அப்படின்னாக்கா அவமானப்படுத்தப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இதை முடிச்சிருவோம், கன்க்ளூஷன் முடிச்சிருவோம். இப்போ மத்தேயு 12:45 வாசிங்க. இன்னொருத்தங்க லூக்கா 11:26 வாசிங்க. மத்தேயு 12:45, லூக்கா 11:26. அந்த உப்பு தன்னுடைய குணத்தை இழந்து போகும்போது என்ன ஆகும்? மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய். மத்தேயு 12:45. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமைகளும் அவன் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். லூக்கா 11:26 வாசிங்க. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்றார்.
இப்போ அந்த உப்பு சாரப்பட்டு போனால் எப்படி வெளியே கொட்டி போட்டு மிதித்து அவமானப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி ஒரு விசுவாசி தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டான் அப்படின்னாக்கா, அதாவது கடவுளை மறுதளிச்சு போகிறதோ இல்லை சபைக்கே நம்ம வராமல் இந்த தேவனோட எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அடுத்தது விசுவாசம் செய்கிற வேலை. நான் செய்தியினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், முன்னேறி போன பலரை நான் பார்த்துருக்கேன், அதே நேரத்துக்கு அது நேர் எதிராக நான் பார்த்துருக்கேன். முன்னேறி போனவங்களை பற்றி இவ்வளோ நேரம் சந்தோஷமாக நம்ம பேசிட்டு இருந்தோம். அது நேர் எதிரான ஒரே ஒரு 2 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டு நான் முத ஊழியத்துக்குன்னு வெளியில் என்ன ஊழியக்காரர் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பையன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த பையனை நாங்கள் போகும்போது இல்லை, அவங்க அம்மா சொன்னாங்க. நான் அவங்க அம்மாட்ட விசாரிச்சுட்டு இருந்தார். எனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல, அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, நமக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, ஊழியனாலே முதல்ல நமக்கு என்னன்னு தெரியாது. அவர் ஊழியக்காரர் கூட கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட், என் பையன் நெஞ்சா அடிச்சுக்கிட்டாரு ஒரு அன்னைக்கு, தப்பு செஞ்சுட்டேன் நெஞ்சா அடிச்சுக்கிட்டாரு வாலிபர். எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறமா சரின்ட்டு நான் அவர் நான் அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஏன் அப்படின்னு அவன் பின்வாங்கி போயிட்டான். அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது. ஏன்னா பைபிளில் இருக்கக்கூடிய நிறைய தமிழுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது ரட்சிக்கப்பட்ட புதுசு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா தமிழே நமக்கு நல்லா படிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த மாதிரியான இந்த நிஜத்திலையும் நான் 2 குடும்பங்களை பார்த்தேன். பேர் சொல்ல விரும்பல, கர்த்தருக்காக குறிக்கப்பட்டு ஊழியத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாமல் விட்டுட்டு போன ஒரு பையன் குடிச்சுட்டு அளவத்த குடி எந்த தெருவில் கிறிஸ்துவ பிரசங்கிச்சானோ அந்த தெருவிலேயே குடிச்சுட்டு ஆடி கர்த்தர் யார் வர சொல்றாங்க. நான் பார்க்குறேன் ஆக்சிடென்ட் கொஞ்சம் நஞ்சம் காரு பல விபத்துகளை கற்றுக் கொடுத்தாரு, மறைக்கும் அளவுமே கொடுத்தாரு. ஆனால் அவன் மனதில் ரைஸ் சபைக்கு கூட்டிகிட்டு வந்த சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கூட்டிகிட்டு வந்த பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். ஏற்கனவே 3-4 பிள்ளைங்க, அதுக்கு மறுபடியும் இன்னொரு 2 கொண்டாட்டியோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் குடிய நலத்தை இது ஊழியத்துக்குன்னு பின்வாங்கி போன ஒரு பையன். இதே மாதிரி ஆப்போசிட்டாக நடக்குது. பெண்கள் இந்த மாதிரி போயிருக்காங்க, வீணா போயிருக்காங்க. இது எல்லாம் எதனால நடக்குது? இவங்களுக்கெல்லாம் வசனம் தெரியாதா? இவங்கெல்லாம் வேதத்தை வாசிக்கலையா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. சயின்ஸுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கு. அதே மாதிரி பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணுங்கிறது தேவன் ஒவ்வொரு தானவே அதை நான் வலியுறுத்துறது என்ன காரியம் அப்படின்னாக்கா, இப்போ வரும்போது பைக்கில் வரும்போது நானே வலிக்கிறேன். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துவானே தெரியாது. சிம்சோனுடைய வாழ்க்கை அருமையான உதாரணம். எப்பேற்பட்ட நசரை, தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நசரை பெலிஸ்தியர் அடிக்கிறதுக்காகவே கத்த தெரியும். கடைசியாக பொம்பளை மடியில் போய் கற்றுக்கணும். சாதம் ஞானிகள் மிகச்சிறந்த ஞானி, அவனுடைய அந்திய நாட்கள் வெட்கப்படத்தக்கதாக இருக்கு. லோத்து அவன் மனைவி கடைசிய குடும்பத்தையே காப்பாத்திட்டான். இல்லத்துக்கு ஓடுறான், எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துன்னு எல்லாம் ஓடும் போது கடைசியாக அந்த பொம்பளை என்ன பண்ணிட்டான். சகலமும் சகலம் குடும்பத்தினுடைய முக்கியமானது பெண் தாங்க. அந்த அம்மா இருந்திருந்தா அதுக்கப்புறம் அவரை தப்பணும் நடந்திருக்காரு. பெண்கள் ரொம்ப முக்கியமான இதுதான். உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிப்படுவதற்குமே நிறைய அவமானப்படுத்தப்படுவதற்கும் சிம்சோன்கள் நடந்தது. கேலி பண்ணிட்டு விளையாண்டாங்க, அவன் வச்சுக்கிட்டு வித்த காமிச்சிட்டு விளையாண்டாங்க. காரணம் தன்னுடைய ஸ்தானத்தை உப்பானது சாரமற்று போனோம். எதனால் சாரமாக வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிப்படுவதற்கும் உடைய வேறுக்கும் தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்தவ ஜீவி எந்த அளவு சந்தோஷம் நமக்கு இருக்கோ அதை காத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு அதே அளவுக்கு நமக்கு அந்த பொறுப்பும் அந்த ஜாக்கிரதை உணர்வும் ரொம்ப முக்கியம். தேவனுக்குள்ளாக அனுதினம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அவருக்குள்ளாக அனுதினம் நம்மை பாதுகாத்து அவருக்காக நம்முடைய ஜீவிய மரணம் வரைக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொண்டு வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய கண்ணீர் கவலையெல்லாம் கேட்பாராக. தேவனுடைய திருநாமமே ஆமாம்.